3 நாள் 6வது தடவையா பீச்சுக்கு வரோம். ஒவ்வொரு தடவையும் புதுசா வர்ற மாதிரியே என்ஜாய் பண்றீங்க. அதான் சொன்னனே, எனக்கு பீச்னா ஒரு வீக்னஸ். சரி, அப்ப என்ன கொஞ்ச நேரம் நிக்கிறியா? இல்ல பரவாயில்ல, நாளைக்கு மார்னிங் சன்ரைஸ் பார்க்க வருவோம்ல, அப்ப பாத்துக்கலாம். ஏய், அங்க பாரு, கான்சர்ட் ஏதோ நடக்குது போல. ஆமா, உனக்கு பாக்கணுமா? சரி வா. ஓகே, ரெடியா? ரெடி. ஓகே ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஓகே, தேங்க் யூ. படிக்க வசதி இல்லாத குழந்தைங்களுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணதா அந்த கான்செர்ட்டை நாங்க பண்றோம். கேட்டுட்டு அப்படியே போகாம உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க் யூ. ஒரு நிமிஷம் இங்க எங்க போற? வந்துறேன். என்ன ஆச்சு? தேங்க் யூ. வர சொல்லு. நம்ம ஆடியன்ஸ்ல இருந்து ஒருத்தர் பேர் என்ன ப்ரோ? கதிரவன். கதிரவன் பாடணும்னு ஆசைப்படுறாரு. கொஞ்சம் மேல வாங்க. போங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. பிரதர். போலாமா? ஆமா, யார் இந்த ஸ்பெஷல் பர்சன்? ஏன் உனக்கு யாருன்னு தெரியாதா? தெரியும், ஆனா உன் வாயால கேட்டா அதுல ஒரு சந்தோஷம். அது அன்னைக்கு கைரேகா பார்த்தாங்களா ஒரு அம்மா, அவங்கதான். எல்லாத்தையும் வாய் வார்த்தையாவே சொல்லுவாங்களா? சில விஷயம் எல்லாம் நம்மளாவே புரிஞ்சுக்கணும். ஓகே, புரிஞ்சுக்கிறேன். இனிமேல் புரிஞ்சுக்கிறேன். ஆமா, பாட்டு பாடுன்னு கெஞ்சனாலே பாட மாட்டேன். எனக்கு என்ன நீயே போய் பாடுன? அது என்னமோ தோணுச்சு. இப்பெல்லாம் உனக்கு நிறைய தோணுது. அதெல்லாம் நல்லாவும் இருக்கு. பேசாம ஒண்ணு பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? நான் ஐபிஎஸ் ஆயிடுறேன், பெரிய சிங்கர் ஆயிடு. என்ன சொல்ற? ஏன் ஐபிஎஸ்க்கு குட்டியா ஒரு டிராவல்ஸ் வச்சிருக்கிற ஆள் செட் ஆகாதா? ஏய், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. 2 பேரும் எல்லாரும் அண்ணாந்து பாக்குற அவசரத்துக்கு போனா அது ஒரு மாதிரி கெத்தா தானே இருக்கும். இங்க பாரு, உனக்கு டான்ஸ் நல்லா வரும். ஆனா நீ ஒண்ணு டான்ஸ் கோரியோகிராஃபர் ஆகணும்னு ஆசைப்படல. பிடிச்சது ஒண்ணு, ஆம்பிஷன் ஒண்ணுன்னு பிரிச்சு பார்க்க தெரியுதுல உனக்கு. அதே மாதிரிதான் எனக்கும். எனக்கு பாட்டு பாடுறது பிடிக்கும், அதுவும் பிடிச்சவங்களுக்கு பாடுறது ரொம்ப பிடிக்கும். நான் அதோட நிறுத்திக்கிறேன். நல்லா தெளிவா பேசுற. மனசு தெளிவா இருந்தா பேச்சும் தெளிவா தான் இருக்கும். ஏய், உனக்கு வேற ஏதாவது வேணுமா இல்ல ரூமுக்கு போலாமா? ரூம்கே போன. 490. இந்தாங்க. சாரிப்பா, இப்ப சொல்லு. தேவையில்லாம போன் பண்ணி உங்க வேலையை கெடுக்கிறேனாப்பா? சேச்சே, அப்படிலாம் இல்ல, சொல்லு. குன்னக்குடி வந்ததுல இருந்து பேச கூட ஆள் இல்லாம இருந்தேன். உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பேர் இருப்பாங்களே, பல்லவி, கல்பனா, அப்புறம் சித்ரா. ஓ, எல்லா பேரும் ஞாபகம் இருக்கா உனக்கு? இருக்கு. ஆமா, அவங்க கிட்ட நீ பேசுறது இல்லையா? எல்லாரும் ஆளுக்கு ஒரு திசையில போயிட்டாங்க. தீபாவளின்னு வாழ்த்து சொல்லிக்கிறது தான். ஆமா, எப்பத்துல இருந்து உங்க அப்பா கடைக்கு நீ வேலைக்கு போக ஆரம்பிச்ச? செந்தில கவர்மெண்ட் வேலை கிடைச்சு போயிட்டான். குமரேசன் தாத்தா வேலையை விட்டு நின்னுட்டாரு. அதான் நான் கடைக்கு வர ஆரம்பிச்சிட்டேன். இப்ப பழனி மாமாவும் தனியா கடை ஆரம்பிச்சிட்டாரா. நானும் அப்பாவும் தான் முழு நேரமா கடையை கவனிச்சுக்கிறோம். ஆமா, உங்க மாமாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. எங்க வீட்டுல முதல் கல்யாணம் அவருக்கு தான் நடக்கும்னு நினைச்சோம். ஆனா அவர் கல்யாணம் கடைசியா தான் நடந்துச்சு. அப்பா வராரு, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசட்டுமா? ஹே, இன்னும் அப்பாவுக்கு பயந்து பிள்ளையா தான் இருக்கியா? இல்ல, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஏய், சாரி. கூப்பிடுறேன். அப்பா, டீ குடிக்கிறவங்க போய் குடிச்சிட்டு வரேன். இல்லப்பா, வேணாம். அப்புறம் உங்ககிட்ட காலையில கேட்கணும்னு நினைச்சேன்டா. ஏடா எதுக்குடா திடுது பொண்ணு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்த? ஏடா ஏதாவது வேண்டுதல? ஆமாப்பா, வேண்டுதல் தான். ஆனா எனக்கு இல்ல, அம்மாவுக்கு. அது சரி. ஏன்பா, என்ன வேண்டுதல்னு கேட்க மாட்டீங்களா? ஏடா இலை, நான் கோயிலுக்குள்ள இருக்க சாமியா? உங்க வேண்டுதல் என்னதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே நிறைவேற்று. உங்களோட கோபம் குறையணும்னு அம்மா சாமி கிட்ட வேண்டியிருக்காங்க. உங்களோட கோபம் குறையணும்னு அம்மா சாமி கிட்ட வேண்டியிருக்காங்க. அம்மா பாவம்பா, நீங்க கொஞ்சம் பேசலாம்ல, ரொம்ப வருத்தப்படுறாங்கப்பா. நான் வருத்தப்பட்டதை விடவா? இங்க வாராஜாரவன உமாவை நான் கல்யாணம் பண்ணல இருந்து இப்ப வரைக்கும் அவட்ட நான் எந்த விஷயத்தையும் மறைச்சதே கிடையாது. அவளுக்கு சம்மந்தமே இல்லாத விஷயமா இருந்தா கூட, ஏன் கடையில மிளகா காலியா போனா கூட, கடுகு காலியா போனா கூட அவட்ட நான் சொல்ல வேண்டாம். அவளு அப்படித்தான் எல்லா விஷயத்திலும் உண்மையத்தான் பேசிக்கிறேன். நானு எனக்கு என் முன்னாடிக்கு நடுவுல எந்த விதமான ரகசியமும் கிடையாது, எல்லாம் வெளிப்படையா பேசிக்கிறோம்னு நினைச்சுக்கிறேன். ஆனா இப்ப ரொம்ப அதெல்லாம் பொய்னு காமிச்சு விட்டாங்க. ஏன்டா சாரவன, அம்மா அவையில எதிரான கேட்டி கூட அவங்க அன்னைக்கு இப்ப வரைக்கும் நம்ம எதிரே தாண்டா நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப கொஞ்சம் கூட ஒரு விஷயம் செய்யறப்ப யோசிக்க மாட்டாங்கடா. அவளு எதிரி வீட்டுல போய் நம்ம மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோமே, பின்னாடி பிரச்சனை ஏதாவது சண்டை சச்சரவு வரும்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்கடா. ஏன்னா உனக்கு தெரியாதா, கதிரி ராஜியை கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்ப என்னென்ன அச்சீலியம் பண்ணாங்க, என்னென்ன பேச்சு பேசினாங்க. கதிரை போட்டு அந்த அடி அடிச்சாங்க. 10 வரைக்கும் உங்களை பூரா கூட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சாங்க. ராஜி மீனா அரசி கொண்டு குடும்பத்தோட கொண்டு போய் உட்கார வச்சாங்களா. அது மட்டுமா, அரசியோட வாழ்க்கையும் பாலாக திட்டம் போட்டாங்க. இல்லை கொஞ்சம் யோசிச்சு பாரு, இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னடா? கதிர் ராஜியோட கல்யாணம் தானடா. அவங்க அன்னைக்கு கௌரவம் முக்கியம் மட்டும் உங்க அம்மா காரி வெளியே வச்சா கல்யாணத்தினாலதான் மட்டும் பிரச்சனையா? இவ்வளவு பிரச்சனை வரும் மட்டும் உங்க அம்மா கொஞ்சம் கூட யோசிக்கல. இதெல்லாம் தாண்டி அவங்க அன்னைக்கு கௌரவம் தான் முக்கியம் கல்யாணம் பண்ணி வச்சு விட்டா. இப்ப பாத்தீங்களா? சரி எல்லாத்தையும் விடுற. அவங்க அன்னைக்கு எல்லாரும் வீட்டுக்கு சாப்பிட வந்தப்ப உங்க அம்மா என்ன சொன்னா? எதுக்காக கதிர் ராஜி கல்யாணம் பண்ணி வச்சோம்னு சொன்னார்ல, அவ அன்னைக்கு நல்லவைகளா இருந்திருந்தா, அதே அவங்க அன்னைக்கு இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா பொம்மா காலை தொட்டு கும்பிட்டுருப்பாங்க. அதெல்லாம் விட்டுட்டு அவங்க என்னடா செஞ்சாங்க? பார்த்து தாண்டா அந்த விருதுக்கு வந்த இடத்துல சோத்த தூக்கி விசில் அடிச்சுட்டு போறேன். என்னடா இப்பேற்பட்டவங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு நம்ம குடும்பத்தை விட்டு கொடுத்துருக்கணுமா அப்படின்னு தானே அம்மா பார்த்து நான் கேட்டுக்கிறேன். புரியுதுப்பா, ஆனா ராஜி ஏழை அந்த பிள்ளைய விடுற. அந்த பிள்ளை நல்ல பிள்ளை, அதுவும் தங்கமான பிள்ளைடா. வந்ததுல இருந்து நம்ம வீட்டை பார்த்து வளர்ந்த பிள்ளைதான். அந்த பிள்ளைல நான் தப்பு தவிர சொல்ல மாட்டேன். ஆனா உண்மை நம்ம குடும்பத்தை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. அதை நினைக்கிறப்பதான் அப்படியே நெஞ்சலம் எரியுது. ஏண்டா ஆளாளுக்கு அம்மாட்ட பேசு 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 கத்துறையில என் மனசு இன்னும் அவ பண்ண விஷயத்த முழுசா ஏத்துக்கவே இல்லடா. இப்ப இருக்கப்ப இப்ப அவட்ட நான் போய் பேச முடியும்? ஏழை என் வாழ்க்கையில இந்த மாதிரி பல வேதனை, பல பிரச்சனைய, பல சண்டை சத்திரம் எல்லாம் பார்த்தே இருந்தாண்டா. உங்க அம்மா எனக்கு கொடுத்த வேதனை எப்பயும் மனசை விட்டு மறையுதோ
அப்ப பேசிக்கிற அவகிட்ட போய் வேலையை போறேன். உண்மை எப்ப பார்த்தாலும் அவளை பத்தியே பேசி. வா இப்ப வரேன்னு சொல்லி நீ வெளிய போய் 20 நிமிஷம் ஆச்சு தெரியுமா? நான் வெளிய போன கதெல்லாம் இருக்கட்டும், ஆ. பெல் அடிச்சா முதல்ல யாருன்னு கேட்க மாட்டியா? சரி கேக்கல, கதவை லைட்டா திறந்து யாருன்னு பாத்துருக்கலாம், அதுவும் பண்ணல. இப்படி பெப்பர் பேனா திறப்ப கொஞ்சம் கூட சமயோதித புத்தி இல்லாம நீ எல்லாம் எப்படிதான் போலீஸ் ஆக போறியோ? வந்திருக்கிறது நீதான் எனக்கு தெரியும். அப்படியா? எப்படி? அதெல்லாம் தெரியும். அதான் எப்படின்னு கேக்குறேன். போலீஸ் மூளையா? போலீஸ் மூலலாம் அல்ல, நான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல எங்கேயாவது நீ வந்தாலே எனக்கு தெரிஞ்சிரும். ஆனா நல்லா சமாளிக்க கத்துக்கிட்ட நீ. அட நான் நிஜமாதான் சொல்றேன். ஆமா நீ எதுக்கு கைய பின்னாடியே வச்சிருக்க? அது ஒண்ணு இல்ல, நீ ஒண்ணும் இல்லன்னு சொல்லும் போதே என்னமோ இருக்குன்னு அப்பட்டமா தெரியுது. அதை எடு. உனக்காக நான் உன்னை வாங்கிட்டு வந்திருக்கேன். ம். ஆனா நீ அதை பார்த்து சிரிக்க கூடாது. நீ ஏதாவது வாங்கிட்டு வந்தா நான் சந்தோஷம் தானே படுவேன். நான் எதுக்கு சிரிக்க போறேன்? என்னடா இவன் இப்படி எல்லாம் கிரிஞ்ச் பண்றானேன்னு நீ நினைக்க கூடாதுல்ல, அதான் முன்னாடியே சொல்லிடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டேன். கம். இந்த புடி இந்த என்ன அப்படி பாக்குற? உனக்கு பூ பிடிக்கும் தானே? பூ பிடிக்கும். எனக்கு தெரியும். அதுக்காக பூக்கடையவே வாங்கிட்டு வருவியா? ஓ இது ரொம்ப அதிகமா? கொஞ்சம். முன்ன பண்ண யாருக்காவது பூ வாங்கி கொடுத்திருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு இதான ஃபர்ஸ்ட் டைம். இந்தானா பூ வாங்கிட்டு வந்தா கையிலயா கொடுப்ப? அப்புறம் வேற என்ன பண்ணணும்? நீதான் தலையில வச்சு விடணும். அதுக்கு என்ன, வச்சுட்டா போச்சு. வா வா.